Hello friends, welcome to my channel. என் பேரு கார்த்திகா. இன்னைக்கு நம்ம சவுத் இந்தியன் டிஷ் வெண்பொங்கல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த பொங்கல் வாயில வச்சோனையும் அப்படியே உள்ள போற மாதிரி பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சில எப்படி பண்ணலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெண்பொங்கல் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1 டம்ளர் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இதே டம்ளர்ல 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே டம்ளருக்கு பாசிப்பருப்பும் எடுத்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வைக்க தேவையில்லை. பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் நெய் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 10 முந்திரி உடச்சி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகா 2 கிள்ளி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கழுவி வச்சிருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு தான் கரெக்டாக இருக்கும். பாசிப்பருப்பு அதிகமாக எடுத்தீங்கன்னா பொங்கல் பிசு பிசுன்னு இருக்கும். சேர்த்தாச்சு. இதை நெய்யிலேயே நல்லா கிளறி விடுங்க 3 நிமிஷத்துக்கு. அப்புறம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டம்ளர் அரிசி பருப்பு எடுத்திருக்கேன், அதுக்கு 5/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். குக்கரை க்ளோஸ் பண்ணி 4லிருந்து 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டீம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணுங்க. பாருங்க, பொங்கல் நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்ட்டு. சாம்பார், சட்னி, வடை வச்சு சர்வ் பண்ணுங்க. நம்ம வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வெண்பொங்கல் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.